ஓகே. இப்போ இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட் நீ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சனா, நீ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய அக்கவுண்ட் உள்ள போயிடணும். உன்னுடைய ஓன் அக்கவுண்ட்ல இருக்கணும் நீ. ஓகேவா? ஸோ இது என் அக்கவுண்ட். ஓகேவா? இந்த அக்கவுண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஜாட்டன்னு ஒன்று இருக்கும். இவனுடைய இதை வந்து நான் இது பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி க்ளோன் பண்ணது இது. எங்கன்னா ரேராய் கிளாஸஸ் இருக்குல்ல, இது வந்து நான் ஆல்ரெடி க்ளோன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திருப்பி க்ளோன் பண்ண போறேன். அதாவது இவனுடைய ரெபாசிட்டரி நான் திருப்பி க்ளோன் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து அவனுடைய ரெபாசிட்டரி. இதை நான் என்ன பண்றேன்னா க்ளோன் ஃபோக் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபோக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து நான் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ணதால அதை டெலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி பண்ண ஃபோக்கை இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்றேன். ஸோ டெலீட் ரெபாசிட்டரி. ஓகே. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ நான் அவனுடைய ரெபாசிட்டரி நான் இது பண்ண போறேன். ஃபோக் பண்ண போறேன். ரெபாசிட்டரி எதுனா நீங்க இதை பண்ணணும்டா. ஸோ இதுதான் வந்து ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். certain டாட் கிளாஸஸ் இங்க இருக்க. ஸோ இந்த ரெபாசிட்டரியை நான் உனக்கு அனுப்பிட்டேன். இதை நீங்க ஃபோக் பண்ண போறீங்க. எங்கேருந்து பண்ணணும்னா நீ உன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து அதை ஃபோக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கா, இது வந்து அக்கௌண்ட். இதை நான் ஃபோக் பண்றேன். ஸோ ஃபோக் பண்ணினா கிளாஸஸ்ன்ற நேம்ல என்னுடைய ஓன் இது உள்ள என் ஓன் அக்கௌண்ட் உள்ள இதை கிரியேட் ஃபோக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அந்த ரெபாசிட்டரியுடைய ஒரு ஃபோக் வந்து நம்மளுடைய ஒரு இதுல ஒன்று கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சா? ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நான் ஒரு இதுல க்ளோன் பண்ணணும். இதை எடுத்துட்டு நம்மளுடைய விஎஸ் கோட் உள்ள போகணும். போயிட்டு கிட்ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்குள்ள போயிடணும். ஓப்பன் இன்டகிரேட்டட் டெர்மினல் போட்டுட்டு தென் நான் என்ன பண்றேன்னா கிட்டு க்ளோனு அதை பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணினா எனக்கு அது க்ளோன் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ க்ளோன் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நீ அது உள்ள போயிடணும். ஸோ சிடி கிளாஸஸ் உள்ள போயிட்டியா? போனதுக்கப்புறம் இப்போ நீ என்ன பண்ணணும், நம்மளுடைய லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். கிட்டு ரிமோட்டு -v. ஸோ -v படி நமக்கு வந்து ஆர்ஜின் கரெக்டா இருக்கு. பட் அப்ஸ்ட்ரீம்ல அது இருக்கணும். அப்ப என்ன பண்ணா கிட்டு ரிமோட்டு ஆட் அப்ஸ்ட்ரீம். ஆர்ஜின் நம்மளுது, அப்ஸ்ட்ரீம்ன்றது அவனுடைய ரெபாசிட்டரி நேமா இருக்கணும். ஸோ அவனுடைய ரெபாசிட்டரினா என்ன பண்ணுவேன், அவனுடைய ரெபாசிட்டரி உள்ள போயிட்டு அதை காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணி இங்க நீ பேஸ்ட் பண்ணிடுற. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ஸ்ட்ரீமா கிரியேட் ஆனதுக்கு ஒரு லிங்க்ல பார்த்தா ரெண்டுமே இருக்கும். ஆரிஜின் இருக்கு, அப்ஸ்ட்ரீம் இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போறனா அந்த ப்ராஜெக்ட்ல சேஞ்சஸ் பண்ண போற. இப்போ நீ என்ன பண்ண போற, இப்போ ஆல்ரெடி அது நியூஷன் டெக்ஸ்ட் இருக்கு. I am Ray Roy. I have modified this file அப்படின்றத மென்ஷன் பண்றேன். மென்ஷன் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டேஜ் பண்ணிடுறேன். git டாட் ஆட் பண்ணி இதை ஸ்டேஜ் பண்ணிடுறேன். ஸ்டேஜ் பண்ணிட்டு இதை கமிட் பண்ணிடுறேன். கம்மிட்டு சாரி, ஆக்சுவலி நீ என்ன பண்ணணும்னா, நீ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும். தப்பா பண்ணிட்டேன் நான். ஸோ கிட் பிரான்ச் ரே ராய்னு ஒரு பிரான்ச் எடுத்துக்கிறேன். நான் ரே ராய்னு ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிடுறேன். அப்புறமா தான் நீ மீதி எல்லாம் பண்ணணும். சரியா? நான் தப்பா பண்ணிட்டேன். கிட் செக் அவுட் ரே ராய். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு அந்த பிரான்ச் உள்ள போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த மாடிஃபை பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. மாடிஃபை பண்ணிட்டு இதை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டேஜ் பண்றேன். ஸ்டேஜ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இதை நான் கமிட் பண்ண போறேன். -m ரேராய் சேஞ்ச் த ஃபைல்ன்ற மெசேஜை நான் போடுறேன். சேஞ்ச் த ஃபைல் போட்டுட்டு கமிட்டியும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புஷ் பண்ணிடணும். புஷ் ஆரிஜின் எங்க புஷ் பண்ணணும்னா உன்னுடைய பிரான்ச்சை தான் நீ புஷ் பண்ணணும். ஏன்னா உன்னுடைய பிரான்ச் தான் உனக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுவ, இதை வந்து புஷ் பண்ணுவ. ஸோ உன்னுடைய விஎஸ் கோடு உள்ள நீ இதை புஷ் பண்ணிட்ட. புஷ் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா கம்பேர் அண்ட் புல் ரிக்வெஸ்ட் இருக்கும். அதாவது உன்னுடைய இது உள்ள. சரியா? இப்போ போயிட்டு என்ன பண்ற, கம்பேர் புல் ரிக்வெஸ்ட் கொடுக்குற. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த டைட்டில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு கிரியேட் புல் ரிக்வெஸ்ட்னு மென்ஷன் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிளிக்ட்னு ஒன்று கிரியேட் ஆகும். கான்ஃபிளிக்ட் இல்லைன்னா தெளிவா இதாயிடும். கான்ஃபிளிக்ட் நான் அப்புறம் சொல்லித்தரேன்.
ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீ வந்து அவனுடைய ரெப்பாசிட்டரிக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணி முடிச்சுட்ட. இப்போ நம்ம வேலை என்னன்னா அவ்வளவுதான். நீ வந்து உன்னுடைய ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணிட்ட. அதாவது நீ இந்த மாதிரி சேஞ்சஸை பண்ணுடா அப்படின்றத அவன்கிட்ட சொல்லியிருக்க. நான் என்ன பண்றேன், நான் தானே அதுக்கு ஓனரு, உள்ள போய் செக் பண்றேன். ஸோ உள்ள போய் செக் பண்ணும்போது எனக்கு என்னன்னா புல் ரெக்வஸ்ட் வரலையே, ஏன் வரல? ஒரு பேங்க்ஸ் வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணியாச்சு. எந்த ரெபாசிட்டரி உள்ள இருக்கேன்? ரெக்வஸ்ட் மேக் பண்ணிட்டேனே, பிரான்ச்சஸ் படி ரேராய் அப்டேட்டட். ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி உனக்கு இந்த இடத்துல காட்டும் சரியா, புல் ரிக்வெஸ்ட் அப்படின்றது காட்டும். நீ என்ன பண்ணுவேன்னா அதை வந்து பண்ணலாமா வேணாமான்றத பார்த்துட்டு நீ வந்து அக்செப்ட் பண்ணுவ சரியா. ஸோ இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி உள்ள இருக்கிறதால அது அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு போல ஒரு ஐடியா, புரியுதா? ஸோ இப்போ நீ உன் வேலை என்னன்னா, இப்போ நான் பண்ண விஷயத்த பண்ணிட்டு எனக்கு புல் ரிக்வெஸ்ட் வரணும். நான் உனக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் வந்து அக்செப்ட் இது பண்ணுவேன், புரியுதா? ஸோ ஐ எம் ரேராயின்னு போட்டேன். நீ என்ன பண்ணும், உன்னுடைய ஃபைலில் வந்துருச்சு பாடுறா புல் ரிக்வெஸ்டிங்க. ஆ ஸோ எனக்கு எனக்கு வந்து புல் ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், உள்ளே போய் செக் பண்ணணும் இவன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் பார்க்கணும். உள்ளே போயிட்டு கமிட்ஸில் போய் பார்ப்பேன். ஸோ கமிட்ஸில் போய் பார்த்தா அவன் என்ன ரேரா என்ற பிரான்ச்சில் அவன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணுறேன். செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஃபைலையே மாற்றிருக்கான். மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், அவனுடைய இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் பண்ணிக்கிறேன் மெயின் கோடோட. சரி மெயின் கோடோட மெர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கோடே மாறிடும். அவ்வளவுதான். இப்போ மெர்ஜ் ஆயிருச்சா? மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய உள்ள இது போய் செக் பண்ணுவான். பார்த்தா என்னுடைய கோடே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஃபைன். இப்படி தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோடர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணிட்டு GitHubல போட்டுருவாங்க. யார் வேணா ஃபோக் பண்ணலான்ட்டு. யார் வேணாலும் அதை ஃபோக் பண்ணி சேஞ்சஸை பண்ணிட்டு இந்த ஒரிஜினல் கோடருக்கு வந்து ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணணும். மேக் பண்ணி அவரு செக் பண்ணிட்டு கோடு வந்து கரெக்டா இருக்கா வேலிடா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணுவார், அதை அக்செப்ட் பண்ணிடுவார். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ உங்க வேலை என்னன்னா, இந்த இடத்துல இந்த இது இருக்குல்ல, இந்த கோடை வந்து இதை க்ளோன் பண்ணிக்கணும். க்ளோன் பண்ணிட்டு அப்ஸ்ட்ரீம்ல இதே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு சேஞ்சஸை மேக் பண்ணிட்டு எனக்கு புஷ் பண்ணி புல் ரிக்வெஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன், அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஐ எம் ரேரா ஐ எம் மாடிஃபை திஸ் ஃபைல் போட்டிருக்கேன். நீ என்ன பண்ணு, அதில் என்டர் அடிச்சு ஐ எம் நேத்ரா பாலன், அதுக்கு அடுத்த லைன்ல ஐ எம் பிராக்டிஸ் போட்டு புஷ் பண்ணு சரியா. இப்படிதான் வந்து ஒர்க் ஆகணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னுடைய இதுல போய் பார்த்தனா எப்படி இருக்கும்னா அது வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. இப்போ அவன் அக்செப்ட் பண்ணதே எனக்கு தெரியாது. இப்போ மெயின் கோட் வந்து சேஞ்ச் ஆனதே எனக்கு தெரியாது. இப்போ வர மெயின் கோட் நம்ம இதுல வந்து நிரீஷ் பேட் தான் போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணா சிங்க் ஃபோக்கு கொடுக்கணும். அப்பனா வந்து அவனுடைய மெயின் கோடும் நம்மளுடைய ஒரிஜினல் கோடும் சேர்ந்துரும். ஏன்னா நம்ம அவனுடைய மெயின் கோடே சேஞ்ச் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். ஃபைன். ஸோ இப்படிதான் வந்து நீ வந்து புல் ரிக்வெஸ்ட் ஃபோக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். புரியுதாடா தம்பி? ஓகேண்ணா. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்னதா ரியாக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? எப்படி பண்ணணும்னு தெரியுமா? இல்லண்ணா, சுத்தமா ஐடியா இல்லண்ணா. சுத்தமா ஐடியா அப்படியா? சரி தெரியாதுண்ணா. அப்போ இது பண்றதே கஷ்டமாச்சே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரியாக்ட்னா என்னன்னு சொல்லி தரேன். ஆக்சுவலி இப்போ இதை நீங்க பாக்குறது வந்து HTML CSSல பண்ணிடலாம். இது என்ன பண்ணோம்னா காம்போனன்ட் படி பிரியும். ஆக்சுவலி உங்களுக்கு ரியாக்ட் எதனால யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? தெரியாதுண்ணா. ரெஸ்பான்சிவா இருக்கணும்ண்ணா. அதெல்லாம் கிடையாதுடா. ஒரே நிமிஷம். இப்போ ரியாக்ட்ன்றது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மெயின் திங்கே வந்து அதோடைய விர்ச்சுவல் டாம் தான். ஸோ விர்ச்சுவல் டாம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணா அது ஒரு ட்ரீ ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரீ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இந்த ட்ரீல ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஓல் டாம் ட்ரீ திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதாவது நீ ஒவ்வொரு வாட்டி ஏதாவது நீ பண்ற அப்படின்னாவே, ஏதாவது ஈவெண்ட் லிசனர் போடுறனாவே அது எனக்கு ஓல்ட் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். அது எனக்கு ஸ்லோ ஆக்குது.
எனக்கு இங்க தான் கிளிக் பண்றேன், இங்க தான் ஏதோ டேட்டா மாறணும். ஆனா எனக்கு ஹோல் பேஜே ரிஃப்ரெஷ் ஆகுதா எனக்கு தலைவலியா இருக்கும். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரியாக்ட்ல ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினல் டாம் ட்ரீயை கிரியேட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதை அதோடைய விர்ச்சுவலா ஒரு டாம் ட்ரீயை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிளிக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஏதோ டேட்டா வரணும், வந்ததுக்கு அப்புறம் இதை ட்ரெடிஷ்னலா பார்த்தா இது எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகும். ஆனா நம்மளுடைய ரியாக்ட்ல பார்த்தா இங்க கிளிக் பண்ணன்னு வச்சுக்கோங்க, வெறும் இந்த பார்ட் மட்டும் தான் மாறும். இது ஃபுல்லா ரிஃப்ரெஷ் ஆகுது. அதனால எனக்கு எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கும் தெரியுமா வெப்சைட். ஸோ என்னுடைய வெப்பே வந்து ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும். அப்ப இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா வெறும் இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர எனக்கு மொத்தமா சேஞ்ச் ஆகவே ஆகாது. புரியுதா உங்களுக்கு? ஓகேண்ணா. இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது காம்போனன்ட் பேஸ் பண்ணி நம்மளுடைய இதுதான் ஒர்க் ஆகும் ரியாக்ட்லாம். அதாவது நம்மளுடைய பேஜஸும் இருக்கும், பட் அதில் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்கிறதால நம்மளால திருப்பி 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 ரியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு இப்போ நீ என்ன பண்ற, ஓப்பன் இன்டகிரேட்டட் டெர்மினல். இப்போ நீ என்னத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்குது npx கிரியேட்டு ரியாக்ட் ஆப் போட்டுட்டு கிளாஸஸ் அப்படின்னு ஒரு இதை போடுறேன். சரியா? அதாவது npx கிரியேட்டர் இதுதான் பேரு, நீ என்ன பேர் வேணா இங்க கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்துட்டு என்டர் அடிக்கிற. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய இது கொஞ்ச நேரம் ஆகும், இது ஃபுல்லாவே இன்ஸ்டால் ஆகும். அதாவது இப்போ உனக்கு ஒரு ஃபுல் ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் ஆயிருக்கு, கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட். உங்களுக்கு 2 வேலைடா. சரியா? இப்போ இந்த ரியாக்டை முடிச்சதுக்கு அப்புறம் ரியாக்ட்ல சின்னதாக ஏதாவது சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அந்த ரியாக்ட் ஆப்பையும் புஷ் பண்ணணும், பண்ணிட்டு என்னுடைய அந்த ஜாட்டன் என்ற ரெபாசிட்டரியில நீங்க ஒரு புல் ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 வேலை உங்களுக்கு இப்போ. ஓகே. அது என் கண் முன்னாடியே பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. நான் சொல்லி கொடுத்துறேன், ஏதாவது தப்பா பண்ணிடணும். ரியாக்ட் ஆப் கிரியேட் ஆக போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது? ரியாக்ட் ஆப்புக்கும் ஆங்குலருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாடா? ரியாக்ட்ன்றது ஆக்சுவலி ஒரு லைப்ரரி, ஆங்குலர்ன்றது தான் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ரியாக்ட்ல நீ வந்து எக்கச்சக்கமான லைப்ரரிஸை, அதுவே ஒரு லைப்ரரி ப்ளஸ் அதில் எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் மாடியூல்ஸை இன்க்ளூட் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஆங்குலர் எப்படின்னா நீ பேஸ்லேருந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிடி கிளாஸஸ் அந்த ஆப் போயிடுறேன். போட்டதுக்கப்புறம் npm ஸ்டார்ட்னு கொடுத்தா நம்மளுடைய ரியாக்ட் ஆப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ என் ரியாக்ட் ஆப் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இனிஷியலாகவே வந்து அவனே வந்து ஒரு லோகோ வச்சு அது ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்போம். நம்மள ஓகே, எந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எப்பவுமே நீ ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வரும். இப்போ அதில் எல்லா தேவையில்லாததையும் எடுக்கணும். எல்லா தேவையில்லாததுன்னா என்ன அர்த்தம்னா ஆப் டாட் சிஎஸ்எஸ், ஆப் டாட் ஜேஎஸ், இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தவிர எல்லாத்தையும் எடுத்துடணும். மற்ற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது, அதை அப்படியே டெலீட் பண்ணிக்கோ. இது எதுவுமே அன்வான்ட். ஐயோ, ரியாக்ட் ஆப்பை டெலீட் பண்றான். போச்சு போச்சு போச்சு. இது மட்டும் தான்டா. ஸோ இந்த ஆப் டாட் டெஸ்ட், லோகோ டாட் ஜேஎஸ், அதாவது அந்த 4 தவிர நீ எல்லாமே டெலீட் பண்ணிக்கோ. ஃபுல்லாக டெலீட் ஆகும். டெலீட் ஆனதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் உள்ள போயிட்டு இந்த ரெப்போர்ட் வெப் போர்ட்டல்ஸ் இருக்கு, அதை டெலீட் பண்ணிடு. ஏன்னா அதை யூஸ் பண்ணியிருந்தோம், அதை டெலீட் பண்ணிட்டோம் அந்த ஃபைலை. அப்புறம் மேலே இம்போர்ட் இருக்கும், அதையும் டெலீட் பண்ணிடு. அடுத்து என்ன பண்ணுவேன், ஆப் டாட் ஜேஎஸ் உள்ள போவேன்.
போயிட்டு இங்க மேல இருக்கிறது லோகோவை டெலீட் பண்ணிட்டு இது உள்ள இருக்கிறத ஃபுல்லா காலி பண்ணிடு. தென் ஆப் டாட் சிஎஸ்எஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும், தேவைன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் டாட் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ உன்னுடைய வெப் பேஜ் வந்து எம்டி ஆயிடுச்சு, இங்க எந்த எரரும் த்ரோ ஆகல. இதுதான் வந்து பேசிக் திங். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்த ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன்னா ஓம் டாட் ஜேஎஸ்னு ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும்டா. என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்னா ரியாக்ட் எக்ஸ்டென்ஷன் சம்திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் ES7 ரியாக்ட் ரெடக்ஷன் ஒன்று இருக்கும், இதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்னிப்பெட்ஸ் வரும் ஈஸியா. இப்போ நான் என்ன பண்ணா RAFC அப்படின்னு போட்டேன்னா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வரும், அதை என்டர் அடிச்சுக்கும். என்டர் அடிச்சுன்னா இதுதான் பேஸ், அதாவது இதுதான் வந்து உன்னுடைய பேசிக் டெம்ப்ளேட்டு. இதில் போய் நான் என்ன பண்றேன்னா ஹலோ வெல்கம் டு த பேஜ் அப்படின்னு கூப்பிடுறேன். இப்போ கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னா இந்த இடத்துல காட்டாது. இது ஒரு தனி காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் நீ ரெண்டர் பண்ணணும். நீ எப்படி ரெண்டர் பண்ணுவ அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கு மீனிங் என்னன்னா, ரியாக்ட்ன்றது ஒவ்வொரு பேஜ்லையும் நீ ரியாக்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம நோட் ஜேஎஸ்ல இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஒரு HTML CSS ஒரு இதுவை ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இதை வந்து எக்ஸ்போர்ட்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸ்போர்ட் இந்த ஓம் பண்ற காம்பனன்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன். இப்போ அதை app டாட் ஜேஎஸ் உள்ள போயிட்டு இம்போர்ட் பண்ணும் அதை. ஸோ இம்போர்ட்டு அதை நீ வந்து அது பேர் வச்சே தான் இம்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் காம்பனன்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் என்டர் அடிச்சா இம்போர்ட் ஆயிடும். இதை எடுத்துட்டு வந்து இந்த இதில் ரெண்டர் பண்ணும் ஓம் அப்படின்னு போட்டு. அவ்வளோதான், வெல்கம் டு த ஹோம் பேஜ். ஸோ இப்படி தான் வந்து நீ உன்னோட ரியாக்ட் ஆப்பில் ஒர்க்கே பண்ணணும். அண்ட் இப்போ ஆப் டாட் சிஎஸ்எஸ் எடுத்து அதை ஸ்டைலிங் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ன இது நான் இதில் மெயின் திங்கு, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ இது ஒரு காம்போனண்டா. இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன். about us.js இதுல நான் என்ன பண்றேன், இன்னொரு கிரியேட் பண்றேன் RAFC போட்டு இதுல about us hello welcome to the about us page. about us page போட்டு இதை வந்து நீ அங்க திருப்பி ரெண்டர் பண்ற. import about us அதை எடுத்து இங்க வந்து கொண்டு போடுறேன். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான காம்பனன்ட்ஸ், ஒரே காம்பனன்ட் ஐ மீன் ரெண்டுமே தனித்தனி காம்பனன்ட்ஸ். ஸோ நீ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேஜில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தாலும் அதை வந்து அதே ஓல்ட் பேஜ் நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகவே ஆகும். டோட்டலாக ஆக்சுவலி ரிஃப்ரெஷே ஆகவே ஆகாது. சரியா? இப்படிதான் வந்து உங்களுடைய ரியாக்ட் ஆப்ல பேசிக்காக காம்பனன்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. இதில் இன்னொரு திங் என்னன்னா, நம்மளால இதில் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள்ஸ் பதிலாக இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ் ஸ்டேட்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் நேம் ஈக்குவல் டு செட் நேம் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். இதுல வந்து என்ன இது பேர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹூக்குன்னு சொல்லுவாங்கடா. அதாவது நீ இப்போ வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் கிடையாது, இந்த இடத்துல நீ டைரக்டா வேரியபிள் டிக்ளேர் பண்ணா இப்படிதான் டிக்ளேர் பண்ணும். அந்த வேரியபிளை நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சனா இதை செட் நேம் யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணும். இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்புட் டேக் எடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் டேகு டெக்ஸ்டா போட்டுட்டு அதுக்கு நான் என்ன பண்றேன், டைப்பு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை ஆன் கிளிக் பண்ணும்போது, சாரி ஆன் சேஞ்ச், இதுல ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும்போது நான் என்ன பண்ண சொல்றேன்னா செட் நேம்ல போய் மாத்த சொல்றேன். செட் நேம் ஆஃப் இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே மாத்த சொல்றேன். இ டாட் இன்புட் டாட் வேல்யூன்னு நினைக்கிறேன். செட் நேம் ஆஃப் இ டாட் என்ன யூஸ் பண்ணுவோம், இன்புட் டாட்டா இப்படி வருமே, ஒரு நிமிஷம். ஆன் சேஞ்ச் பண்ணும்போது எஸ். ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வேல்யூன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துடணும். வேல்யூல இதுக்கு வந்து நேம், அதாவது இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அந்த நேம் இங்கே போட்டுருணும். இந்த நேம்ன்ற வேரியபிள்ல ஏதாவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இப்படிதான் யூஸ் பண்ணணும்.
ஸோ ஈன்றது ஈவெண்ட்டை குறிக்கும். அதாவது என்ன ஈவெண்ட் நடக்குது, செட் நேம் யூஸ் பண்ணி மட்டும் தான் உன்னால எதா இருந்தாலும் மாற்ற முடியும். இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஃபைன். இப்போ இதை நான் போய் கன்சோல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கன்சோல் டாட் லாக் நேம். இப்போ போயிட்டு என்ன பண்றேன், கன்சோல்ல உள்ள எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன், உள்ள போயிட்டு இப்போ டைப் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது அது கன்சோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிரீஷ் ஒவ்வொரு சேஞ்சஸுமே வந்து அது வந்து எனக்கு ரெண்டர் ஆகிட்டே இருக்கு, கன்சோல் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீ நார்மலாக வந்து HTML CSSல யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம HTML நார்மலாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லை கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இன்னொரு நான் ஏஜை வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் டைப்பு நம்பர் சேம் திங் ஆன் சேஞ்சு சேமாக போட்டுட்டு ஒர்க் பண்ணணும். போட்டுட்டு வேல்யூ ஈக்குவல் டு ஏஜ். இப்போ நீ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட்டை நீ கிரியேட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஏஜ் ஈக்குவல் டு செட் ஏஜ் போட்டுட்டு யூஸ் ஸ்டேட் ஆஃப், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீ வந்து ஒர்க் பண்ணணுமே உன்னுடைய இதில். ஸோ ரியாக்ட்ன்றது இதுதான். இப்படி தான் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ உன் வேலை என்னன்னா பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்ட்டு? ஆண்ணா புரிஞ்சுச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி, இது ரொம்ப டெப்தா போக தேவையில்ல. இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுங்க. நீங்க இதை ரன் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ட் ஆப்பை எடுத்து கிட்டப்புள்ள புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன என்னுடைய ஜாட்டன்ல இருந்து புல் பண்ணி ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணுங்க. இது மூணுத்தையும் எனக்கு இந்த 8:30க்குள்ள அவுட்புட் காட்டுங்கடா. ஏன்னா வந்து இது நீங்களே போடுற மாதிரி இருக்காது. ஏதாவது தப்பாச்சுன்னா எரர் கண்டிப்பா த்ரோ ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நானே வந்து ஃபுல்லாவே சொல்றேன். ஓகேண்ணா.